ஷேக் அகார் முகமது நலிமி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அவர்களை நம் முன் இந்த கருத்துக்களை பகிர்வதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். ஷேக் அகார் முகமது அவர்களை இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம முன்னால பேசுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் முனைவர் இப்ராஹிம் அவர்களே, பெருமதிப்புக்குரிய சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்களே, இந்த பயிலரங்கின் ஏற்பாட்டாளர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த பயன்மிக்க பிரயோசனமான பயிலரங்கில் பங்கேற்று உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ஏற்று நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹுவை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இல்லறம் நல்லறமாக என்ற பொருளிலே, தலைப்பிலே குறுகிய நேரத்துக்குள் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். எமது குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது எப்படி, குதூகலமானதாக மகிழ்ச்சிகரமானதாக அமைத்துக் கொள்வது எப்படி, நான் நினைக்கிறேன் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு அம்சம் இது. எல்லோருடைய ஏக்கமாக அவாவாக இது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு குடும்பம் என்ற நிறுவனம் இன்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது, அச்சுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. மனமுறிவு என்பது, விவாகரத்து என்பது இன்று சர்வ சாதாரணமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். விவாகரத்து செய்து கொள்ளாமல் வாழ்பவர்களும் கூட எந்த அளவு தூரம் மனநிறைவோடு வாழ்கிறார்கள், ஒத்து வாழ்கிறார்கள், உடன்பட்டு வாழ்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்று மாறியிருக்கிறது. குடும்ப வன்முறை என்பது, டொமஸ்டிக் வயலன்ஸ் என்பது இன்று சர்வசாதாரணமான விவகாரமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே போல குடும்ப மட்டத்திலே கணவன் மனைவிக்கிடையில் இன்னொரு பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில் பல்வேறு பிரச்சனைகள், மாமி மருமகள் பிரச்சனைகள் மாத்திரமல்ல, குடும்ப முரண்பாடுகள் காரணமாக இன்று பரவலாக பெண்கள் மத்தியில் குறிப்பாகவும் ஆண்கள் உட்பட அனைவர் மத்தியில் பொதுவாகவும் ஒரு வகையான மன உளைச்சல் உருவாகி இருக்கிறது. அது மன அழுத்தமாக, மன இறுக்கமாக மாறி டிப்ரெஷன் வரை போய் அடைகின்ற நிலைமைகளை பரவலாக சமூகத்துக்குள்ளே பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தனது குடும்பத்தை ஒரு பிரச்சனையாக, ஒரு தலையீடியாக, சில போது தனது குடும்ப வாழ்க்கையே ஒரு சாபக்கேடாக பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை கவலையோடு இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைக்கு குடும்பம் என்ற நிறுவனம் முகம் கொடுத்திருக்கிறது. இவற்றோடு ஆண்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் சில போது முறைகேடான பழக்க வழக்கங்கள் அல்லது முறைகேடான உறவுகள் கூட உருவாகி இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். பல குடும்பங்களிலே ஆணாதிக்கம் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. சில குடும்பங்களிலே பெண்ணாதிக்கம் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்படி குடும்ப வாழ்க்கைக்கு இன்னொரு அச்சுறுத்தல்கள்
உருவாகி இருக்கிற ஒரு காலமாக இருக்கிற காரணத்தினால் குடும்பம் என்ற இந்த நிறுவனத்தை கட்டி காக்கின்ற, கட்டி எழுப்புகின்ற, குடும்பம் என்ற அந்த நிறுவனம் ஒரு குதூகலமான, மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, வெற்றிகரமான நிறுவனமாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அதுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்கும் நோக்கோடுதான் இந்த பயிலரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள். ஆங்கில மொழியிலே வெல் பிகன் இஸ் half done என்று சொல்வார்கள். ஆரம்பம் சரியாக, ஒழுங்காக, முறையாக அமைகின்ற போதுதான் அடுத்தடுத்த கட்டங்கள் அழகாக அமையும், வெற்றிகரமாக அமையும். ஆரம்பமே கோணலாக, மாணலாக, ஒழுங்கீனமாக அமைகின்ற போது அடுத்தடுத்த கட்டங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்றுவிடும். அந்த வகையில் நமது இல்லறம் நல்லறமாக மாற வேண்டும் என்றிருந்தால், நமது குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமானதாகவும், குதூகலமானதாகவும், மகிழ்ச்சிகரமானதாகவும் அமைய வேண்டும் என்றிருந்தால் ஆரம்பம் அழகாக, ஒழுங்காக, முறையாக அமைவது இன்றியமையாது. அந்த வகையிலே குடும்ப வாழ்வின் நுழைவாயிலாக இருப்பது நிக்காஹ், திருமணம். திருமணம் சரியாக அமைகின்ற போது, அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக அமைகின்ற போதுதான் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்கள் சீராக சிறப்பாக அமையும். குடும்ப வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கிற வகையில் திருப்திகரமானதாக அமைய முடியும். இங்குதான் நான் நினைக்கிறேன் குடும்ப வாழ்வின் வெற்றியின் ஆரம்ப ரகசியம் பொதிந்திருக்கிறது. குடும்ப உருவாக்கத்துக்கு அத்திவாரம் ஆண் பெண் உறவு. ஆணும் பெண்ணும் இணைகிற இடத்தில் தான் குடும்பம் உருவாகிறது. அல்லாஹு தஆலா இயல்பிலேயே இந்த ஆண் பெண் உறவை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறான். அதற்காக செக்ஸ் அப்பீல் என்று அழைக்கப்படுகின்ற இனக்கவர்ச்சியை உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆணுக்கு பெண்ணிலும், பெண்ணுக்கு ஆணிலும் ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அந்த கவர்ச்சியும் ஈர்ப்பும் தான் அவர்கள் இருவரையும் இணைய வைக்கிறது. இதன் மூலம்தான் குடும்பம் உருவாகிறது. மிருக தாவர உலகங்களிலும் கூட இந்த ஆண் பெண் உறவை பார்க்கிறோம். எல்லா மட்டங்களிலும், அணு முதல் அனைத்திலும் இந்த வித்தியாசம், இந்த பால் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையின் இருப்பை இந்த ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டில் தான் வைத்திருக்கிறார். அந்த ஆணும் பெண்ணும் இணைவதில் தான் வைத்திருக்கிறார். இது பற்றி விரிவாக விளக்குவதற்கு நேரம் இடம் தர மாட்டாது. நீங்கள் இது பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அணுவிலும் கூட இந்த வேறுபாட்டை பார்க்கலாம், அனைத்திலும் பார்க்கலாம். சாதாரண மின்சாரத்திலும் இதனை அவதானிக்கலாம். இந்த எதிரும் புதிருமான இரண்டும் இணைகின்ற இடத்தில் தான் உற்பத்தி நடக்கிறது, உலகம் நிலைக்கிறது, உலகத்தின் இருப்பு உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் மனித உலகம் நிலைப்பதற்கும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஒழுங்குதான் இந்த ஆண் பெண் உறவு. ஆணும் பெண்ணும் இணைவதில் தான், சேர்வதில் தான் மனித இனம் வாழும், நிலைக்கும். இந்த மனித உலகத்திலே மனிதனுக்கு இருக்கின்ற இந்த இயல்பான பால் கவர்ச்சியை, இனக்கவர்ச்சியை, ஆணுக்கு பெண்ணிலும் பெண்ணுக்கு ஆணிலும் இருக்கின்ற இந்த கவர்ச்சியின் விளைவாக உருவாகின்ற அந்த உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வது எப்படி? 3 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு நிலைப்பாடு, ஆணும் பெண்ணும் இணைவதற்கு தமது பால் உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் தேவையில்லை. இது ஒரு நிலைப்பாடு. 2வது நிலைப்பாடு, இல்லை, பால் உணர்ச்சியே கெட்டது, மோசமானது, பாவமானது, மிருகத்தனமானது. பால் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் தான்
மனிதனுடைய விமோசனம் தங்கி இருக்கிறது, அவனது உண்மையான மேம்பாடு தங்கி இருக்கிறது என்ற வாதம். மூன்றாவது ஒரு வாதம் இருக்கிறது. சுதந்திரமாக பாலுணர்ச்சியை தீர்த்து கொள்ள இடமளிக்க முடியாது. மறுபக்கம் பாலுணர்ச்சி என்பது பாவமானது, கெட்டது, கொடியது என்ற வாதமும் பிழையானது. சில கட்டுப்பாடுகளோடு, வரையறைகளோடு, ஒழுங்குகளோடு ஆணும் பெண்ணும் இணைதல் வேண்டும் என்ற நிலைப்பாடு. இதுதான் எமது மார்க்கம் சொல்லுகின்ற, வலியுறுத்துகின்ற நிலைப்பாடு என்று சுருக்கமாக சொல்லலாம். பொதுவாக இந்த பால் உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் தேவையில்லை என்ற வாதம் மதசார்பற்ற சடவாத கொள்கைகளை கொண்ட மனிதர்களுடைய வாதம். இது பற்றி நான் விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீகம் புறக்கணிக்கப்படுகிற போது, மதம் புறக்கணிக்கப்படுகிற போது, ஆன்மீக விழுமியங்கள் புறக்கணிக்கப்படுகிற போது இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். இன்றைய உலகிலே துரதிர்ஷ்டவசமாக இத்தகைய ஒரு போக்கை நாம் பரவலாக பார்க்கிறோம். இன்று குறிப்பாக மேற்குலக நாடுகளில் மாத்திரமல்ல, இன்று உலகளாவிய ரீதியில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வேகமாக பரவி வருகின்றன. ஹஸ்பண்ட் வைஃப் என்ற அந்த கணவன் மனைவி என்ற உறவெல்லாம் காலம் கடந்த நிலைப்பாடுகள். இப்போது அப்படி அல்ல. மனிதர்கள் சேர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு இருவரும் உண்மையிலே குடும்பமாக பார்க்கப்பட வேண்டும். people who live together and love each other, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆணும் ஆணுமாக இருக்கலாம், பெண்ணும் பெண்ணுமாக இருக்கலாம், ஆணும் பெண்ணுமாகவும் இருந்து விட்டு போகலாம், அதுவெல்லாம் பிரச்சனை அல்ல. அவர்கள் இருவர் சேர்ந்து வாழ்ந்தால் அது குடும்பம்தான் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இதெல்லாம் கடந்த காலம். இந்த மிலேனிய உலகிலே இந்த கணவன் மனைவி என்ற இந்த பாரம்பரிய உறவுகள் அவசியமற்றது என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. மனிதனுக்கு இயல்பாகவே பல தேவைகள் இருக்கின்றன, ஆசைகள் இருக்கின்றன. உணவு தேவைப்பட்டால் சாப்பிடுகிறான், தாகம் வந்தால் குடிக்கிறான். அதே மாதிரி அத்தகைய ஒரு உணர்வு தான் இந்த பால் உணர்வு என்பது. அவன் விரும்பியவாறு அதனை தீர்த்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். அதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் அவசியம் இல்லை. இது எந்த அளவு மோசமான நிலையை நோக்கி உலகில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உலகிலே பல நாடுகளிலே, குறிப்பாக மேற்குலக நாடுகளிலே குடும்பம் என்ற நிறுவனம் பயங்கரமாக சிதைந்து வருகிறது. ஒரு குழந்தை கூட 18 வயதுக்கு மேல் பெற்றோரோடு இருப்பதில்லை. லீவ் த நெஸ்ட் என்ற பார்வையில் அவர்கள் ஒரு 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 பறவை குஞ்சு வளர்ந்ததற்கு பின்னால் தன்னுடைய தாய் பறவையிலிருந்து பிரிந்து எப்படி தனித்து சென்று விடுகிறதோ அத்தகைய ஒரு நிலைமை உருவாகி வருகிறது. இதெல்லாம் கவலைக்குரிய நிலைமை. இவற்றுடைய விளைவுகள் என்ன? இன்று உலகளாவிய ரீதியில் முறைகேடான கருத்தரிப்பு என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. லிவிங் டுகெதர் என்ற பெயரிலே இருவர் சேர்ந்து வாழ்கிறார்கள். முறைகேடான கருத்தரிப்புகள். இங்கு நான் நாடுகளின் பெயர்களை குறிப்பிடவில்லை. ஒரு மேற்குலக நாட்டிலே முறைகேடான கருத்தரிப்பு வீதம் 54, மற்றொரு நாட்டிலே 40, இன்னொரு நாட்டிலே 38 வீதம். இதே போல இன்று உலகம் எதிர்நோக்கி இருக்கிற பயங்கரமான மற்றொரு பிரச்சனை சிங்கிள் பேரண்ட்ஸ். அதாவது குழந்தைக்கு பெரும்பாலும் தன்னை தந்தை யாண்டு தெரியாது. தந்தை இல்லாத குழந்தைகள் பெரும்பாலும், தாய் இல்லாத குழந்தைகளும் இருப்பார்கள். ஒரு புள்ளிவிவரப்படி, கணக்கெடுப்பின்படி ஒரு மேற்குலக நாட்டிலே சிங்கிள் பேரண்ட்ஸ் உடைய வீதாசாரம் 35, மற்றொரு நாட்டிலே 45, இன்னும் சில நாடுகளில் 50 வீதத்தை கடந்திருக்கிறது. உலகம் எங்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும். மதங்களுக்கு அப்பால், இனங்களுக்கு அப்பால், நாடுகளுக்கு அப்பால் மனித சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அடுத்த தலைமுறை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதே போல மன முறிவு என்பது, விவாகரத்து என்பது சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. இங்கும் நான் நாடுகளுடைய பெயர்களை குறிப்பிடவில்லை. இது மேற்குலக நாடுகளிலே ஒரு நாட்டிலே 69 வீதம், மற்றொரு நாட்டிலே 60 வீதம், இன்னொரு நாட்டிலே 59 வீதம், மற்றும் பல நாடுகளிலே 54, 51,
51 48 39 டிவோர்ஸ் ரேட், விவாகரத்து வீதம் இருப்பதை பார்க்கிறோம். சில முஸ்லிம் நாடுகளுடைய நிலையை பாருங்கள். முஸ்லிம் நாடுகளுடைய நிலையும் அப்படித்தான். திருமணம் செய்து கொள்ளாதவர்களுடைய தொகையை பாருங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் விவாகரத்து செய்து கொள்ள வீதத்தை பாருங்கள். எத்தகைய ஒரு நிலை முஸ்லிம் உலகில் உருவாகி இருக்கு என்பதை பாருங்கள். திருமணம் செய்து கொள்ளாதவர்களுடைய எண்ணிக்கை தொகை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகிறது. விவாகரத்து செய்து கொள்வருடைய வீதமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. ஒரு மேற்குலக நாட்டிலே 85% முறையாக ஒழுங்காக திருமணம் செய்து கொள்வதில்லை. அவர்கள் லிவிங் டுகெதர் என்ற பெயரில் சேர்ந்து வாழ்கிறார்கள். முறையாக திருமணம் எடுத்துக் கொள்பவர்கள் 15% தான். அவர்களிலும் 48% விவாகரத்து செய்து கொள்கிறார்கள். உண்மையில் குடும்பமாக வாழ்வோர் எவ்வளவு? வெறும் 7.5% தான் குடும்பமாக வாழ்கிறார்கள். அத்தகையவர்களிலும் கணிசமான தொகையினர் புரோக்கன் ஃபேமிலிஸ், முறிவடைந்த நிலையில் வாழும் குடும்பங்களிலே வாழ்கிறார்கள். இனி எங்கே மனித வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க போகிறது? குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க போகிறது? பொருளாதாரம் எவ்வளவு வளமாக இருந்தாலும், வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் இருந்தாலும் கூட மனிதன் மனநிறைவோடு வாழ, சந்தோஷமாக வாழ அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லை என்றால், இருக்கும் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நரக வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இது எதன் விளைவு தெரியுமா? இதுவரை நான் பார்த்த அல்லது உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம், இந்த கட்டுப்பாடு இல்லாத வகையில் மனிதர்கள் தமது பாலுணர்ச்சியை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வாதத்தின் விளைவு. மறுபக்கம் இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதுதான் இந்த பாலியல் இச்சை என்பது, பால் உணர்வு என்பது ஒரு தகாத உணர்வு, கெட்ட உணர்வு, பாவமான உணர்வு. அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதனை மட்டுப்படுத்த வேண்டும். அதில் தான் உண்மையில் விமோசனம் இருக்கிறது என்ற அந்த வாதம். இதுவும் ஏற்புடையது அல்ல. இஸ்லாத்துடைய பார்வையிலே நான் முதலாவது கலந்துரையாடிய அந்த கட்டுப்பாடு இல்லாத ஆண் பெண் உறவு, அந்த தகாத உறவு பயங்கரமான குற்றமாக, பாவமாக கருதப்படுகிறது. அதனைத்தான் ஜினா என்று சொல்கிறோம். இது பற்றி நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு தூரம் பாரதூரமான விஷயமா அது பார்க்கப்படுகிறது. அதன் விளைவுகளே அதை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். மறுபக்கம் மனவாழ்வை துறந்து வாழ்வது, துறப்பது, அதுவும் நமது மார்க்கத்தை பொறுத்தவரை ஏற்புடையது அல்ல. மாற்றமாக மனிதன் கண்டிப்பாக கட்டாயமாக குடும்பமாக வாழ வேண்டும், மன வாழ்வில் இணைய வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சதகா, ஒருவர் திருமணம் முடித்து தனது வாழ்க்கை துணையோடு குடும்பம் நடத்துவதும் தர்மம். ஒருவர் தனது உடலிச்சையை தீர்த்துக் கொள்வதன் மூலமாகவும் அவருக்கு நன்மை கிடைக்கும், சவாபு கிடைக்கும். ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவளம் உணவை ஊட்டுவதும் சதக்கா, தர்மமாக கொள்ளப்படும் என்று நமது மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் எப்படி இணைய வேண்டும், இந்த ஒழுங்கில் இணைய வேண்டும் என்பதை பற்றித்தான் மிக விரிவாக விளக்கமாக நமது மார்க்கம் பேசுகிறது. இதற்கென்று ஃபக்ஹுல் முனாக்கஹாத் என்ற பெயரில், ஃபக்ஹுல் உஸ்ரா என்ற பெயரில், ஃபேமிலி லோ என்ற பெயரில் இஸ்லாமிய ஃபிக்ஹிலே, சட்டத்துறையிலே மிகப்பெரிய ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் கௌரவமானவன். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பூமி பந்திலே மிக மிக கௌரவமான, மரியாதைக்குரிய ஒரு படைப்பு மனிதன். அவனுடைய எல்லா செயற்பாடுகளும் கௌரவமானதாக அமைய வேண்டும், மரியாதையானதாக அமைய வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். எனவே ஒரு ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக, கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல், தான் தோன்றித்தனமாக, தான் விரும்பியவாறு
இணையக்கூடாது, சேரக்கூடாது. அது மிருகத்தனமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும், மோசமான விளைவுகளை, பாதிப்புகளை ஏற்படுத்தும். மனிதன் கௌரவமானவன், அவனுடைய எல்லா செயற்பாடுகளும் கௌரவமானதாக அமைய வேண்டும். எனவே ஒரு புனிதமான, ஒரு இறுக்கமான, ஒரு பொறுப்பான உடன்படிக்கை கூடாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும். குடும்பம் சீராக அமைய, சிறப்பாக அமைய, ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்வது மகிழ்ச்சிகரமானதாக அமைய ஆரம்பமாக அமைய வேண்டியது இந்த அம்சம். குர்ஆன் சொல்கிற மீசாகுன் கலீத், திருமணம் என்பது மிகவும் பொறுப்பான ஒரு உடன்படிக்கை, சீரியஸான ஒரு எக்ரீமெண்ட் என்று அல் குர்ஆன் சொல்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை கூடாக இருவரும் இணைய வேண்டும். ஏனென்றால் நமது மார்க்கத்துடைய பார்வையில் திருமணம் என்பது, நிக்காஹ் என்பது சாமானியமானது அல்ல. அது வெறுமனே பால் உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு ஒழுங்கு மாத்திரம் அல்ல. அவருடைய நோக்கங்களில் அதுவும் ஒன்று. அது அல்லாத புனிதமான பல நோக்கங்கள் திருமணத்துக்கு பின்னால் இருப்பதை பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் புரிந்து அறிந்து ஒருவர் தனது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போதுதான், ஒரு ஆணும் பெண்ணும் ஆரம்பிக்கிற போதுதான் உண்மையிலே அவர்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமானதாக அமையும், இல்லறம் நல்லறமாக இருக்கும். அந்த வகையில் பாலியல் தேவையை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு சட்டபூர்வமான, ஒரு கௌரவமான, ஒரு மரியாதையான ஒழுங்குதான் திருமணம் என்பதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. அது போக இந்த உலகிலே சந்ததி பெருக்கப்பட வேண்டும், மனித வாழ்க்கை நிலைக்க வேண்டும், மனித இனம் விருத்தி அடைய வேண்டும், அது அழிந்துவிடக்கூடாது என்பதற்கான அல்லாஹ்வுடைய ஒழுங்குதான் இந்த ஆணும் பெண்ணும் நிக்காஹ் கூடாக இணைவது. எனவே சந்ததியை பெருக்குவது என்பது மிக முக்கியமான நோக்கம். எப்போது இந்த பார்வைகளோடு கூடியதாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்களோ, குறுகிய பார்வைகள் இல்லாமல், குறுகிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல், கிட்ட பார்வை இல்லாமல், வெறும் தனது சில ஆசாபாசங்களை தீர்த்துக் கொள்வதுதான் நான் அந்த பெண்ணோடு இணைவதற்கான நோக்கம், நான் இந்த ஆணோடு சேரப்போகிறேன் என்றால் அதுதான் நோக்கம் என்ற பார்வை இருந்தால் நிச்சயமாக அது காலப்போக்கிலே அந்த இருவரது உறவிலே ஒரு ஃபித்னாவாக மாறும், விரிசலாக மாறும். நாம் குறிப்பிட்ட எல்லா பிரச்சனைகளும் வருவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். சந்ததியை பெருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருக்க வேண்டும். இது பற்றிய ஆதாரங்களை சொல்வதற்கு எனக்கு நேரம் இடம் தர மாட்டாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத், அன்புள்ளம் கொண்ட, இயல்பிலேயே இரக்க சுபாவமுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். தனாகஹு, நீங்கள் திருமணம் முடித்து தவாலது, குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பான வழிகாட்டுதல்களுள் குறிப்பிடத்தக்கவை. அதே போல மனிதன் ஒரு சமூக பிராணி அல்லவா, சோசியல் எனிமல். அவனுக்கு பல தேவைகள் இருக்கின்றன. உணவு மாத்திரமல்ல அவனது தேவை, உடை மாத்திரமல்ல, வீடு மாத்திரமல்ல, வண்டியும் வாகனம் மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ, சந்தோஷமாக திருப்தியாக வாழ எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளிலே இந்த தாய் தந்தை என்ற உணர்வு அவனுக்கு இயல்பாக தேவைப்படுகிறது. அவன் பேலன்ஸாக வாழ, ஒரு நிரப்பமான வாழ்க்கை வாழ அவன் ஒரு தந்தையாக மாற வேண்டும். நான் இப்போது தந்தை. மனிதனுக்கு அவனது வாழ்க்கையில எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கின்றன, வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவன் அந்தந்த பருவத்தில் அடைகிற போது, கடக்கிற போதுதான் அவனது வாழ்க்கை திருப்திகரமானதாகவும் சமநிலை கொண்டதாகவும் இருக்கும். இல்லாத போது பிரச்சனை தான், ஃபசாத் என்ற ஒழுங்கீனம் தான் வரும். ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக தந்தை என்ற அந்த ஃபாதர்ஹுட் என்ற நிலையை அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கும் அப்படித்தான் தாய்மை என்று அழைக்கப்படுகிற, மதஹூட் என்று அழைக்கப்படுகிற
அந்த நிலையை அடைய வேண்டிய தேவை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. திருமணத்துக்கு கூடாக இது எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல இவ்வளவு பெரிய மனிதனும் சுறுசுறுப்பாக இருக்க, பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள அவனுக்கு இந்த திருமண பந்தம் தேவைப்படுகிறது. இது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியில், அறிவியல் ரீதியில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு மனிதன் சோம்பி கிடப்பான், சும்மா இருப்பான், பொறுப்புக்காக இருப்பான், எதையும் பொருட்படுத்தாத மனிதனாக இருப்பான். அவன் திருமண வாழ்க்கையில், மன வாழ்க்கையில் இழந்ததை தொடர்ந்துதான் அவனது வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் வரும், மாற்றம் வரும். சுறுசுறுப்பை பார்ப்போம், பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளும் தன்மையை பார்ப்போம். எனவேதான் ஊர்களில் சொல்வார்கள், குடும்ப மட்டங்களில் சொல்வார்கள், ஒரு இளைஞன் தான் தோண்டித்தனமாக நடந்து பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்வார்கள், அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து விடுங்கள், எல்லாம் சரி வந்து விடும், அவன் பொறுப்புணர்ச்சி உள்ளவனாக மாறி விடுவான் என்று சொல்வார்கள் அல்லவா? இது மிகப்பெரிய உண்மை. அதே போல மனிதனால் தனித்து வாழ முடியாது. எல்லா பொறுப்புகளையும் ஒரு ஆணால் தனித்து சுமக்க முடியாது, ஒரு பெண்ணாலும் தனித்து சுமக்க முடியாது. பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பிரபஞ்ச நியதி, அல்லாஹ்வுடைய மகத்தான அழகான அற்புதமான ஒழுங்குதான் நிக்காஹ். ஒரு ஆணால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது என்பது மிகப்பெரிய உண்மை. ஒரு பெண்ணால் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியாது என்பது பெரிய உண்மை. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தமது வாழ்க்கையை நடத்துகிற போதுதான் அந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். பிள்ளைகள் இருக்க வேண்டும், குழந்தைகள் இருக்க வேண்டும், வீட்டில் பலர் இருக்க வேண்டும், ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். மனிதன் சமூக பிராணி என்ற வகையில் அவனுக்கு எத்தனையோ இத்தகைய உறவுகள் தேவை. அதில் பிரதானமான முக்கியமான உறவு தான் இந்த குடும்பம் என்ற உறவு. எனவே திருமணத்தை ஒரு குறுகிய பார்வையோடு பார்த்து விடக்கூடாது. பலர் இந்த பார்வைகள் இல்லாமல் பார்க்கிறார்கள். ஆரம்பமே நான் சொன்னது போல முதல் கோணல் முற்றும் கோணல். வெறும் பாலியல் கவர்ச்சியை பார்க்கிறார்கள், வெறும் அழகை பார்க்கிறார்கள், வெறும் உடல் தோட்டத்தை பார்க்கிறார்கள், அல்லது வெறும் பொருளாதாரத்தை கவனத்தில் கொள்கிறார்கள், வருமானத்தை பார்க்கிறார்கள், அல்லது வெறுமனே குடும்பத்தை பார்க்கிறார்கள். இப்படி 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 குறுகிய பார்வைகளை மையப்படுத்தி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டால், தொடங்கப்பட்டால் விளைவு எப்படி இருக்கும்? குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம், சந்தோஷத்தை நிறைவே எதிர்பார்க்கலாம்? இந்த பார்வை, இந்த ஹோலிஸ்டிக் பார்வை, இந்த மொத்தமான முழுமையான பார்வை இன்றியமையாது. மாத்திரமல்ல, மனிதனுக்கு நிறைய உறவுகள் தேவை இந்த உலகத்திலே. இந்த நிக்காஹ் கூடாகத்தான் மனிதனுக்கு தாய்மை என்ற அந்த நிலை, தந்தை என்ற நிலை, மாத்திரமல்ல மாமா மாமி உறவுகள், எத்தனையோ வகையான உறவுகள் தோன்றுகின்றன. அந்த உறவுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்றன, நிறைவானதாக மாற்றுகின்றன. நிக்காஹ் கூடாக புதிய உறவுகள் உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் திருமணத்துக்கு பின்னால் இருக்கிற நோக்கங்கள். இவற்றோடு மனிதன் சமூக பிராணி, அவன் மனநிறைவோடு வாழ அவனுக்கு ஒரு குடும்பம் தேவை, அவனுக்கு ஒரு சமூகம் தேவை, பரஸ்பர அன்பு கொண்ட, பரஸ்பரம் ஒத்துழைக்கின்ற ஒரு சமூகம் தேவை. உண்மையில் நிக்காஹ் இருக்கும் இடத்தில் தான், திருமணம் இருக்கும் இடத்தில் தான், குடும்பங்கள் உருவாகும் இடத்தில் தான் பரஸ்பர அன்பும் ஒத்துழைப்பும் கொண்ட ஒரு சமூகத்தை காண முடியும். குடும்பம் என்ற நிறுவனம் சரியாக அமையாத போது, அல்லது இந்த பார்வைகளை கொண்ட விதத்தில் அமையாத போது, நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை இனிக்காது, கசக்கும். குடும்ப வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக மனிதனுக்கு மாறும். அந்த நிலையைத்தான் இன்று உலகளாவியதில் நாம் பார்க்கிறோம். உலகம் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்தும், ஒப்பீட்டு ரீதியில் சகல துறைகளிலும் மேம்பாடு அடைந்தும், மனிதனுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கை கசக்கிறது என்று சொன்னால் அதற்கான முக்கியமான காரணம் நிக்காஹ் பற்றிய, திருமணம் பற்றிய இந்த பார்வையிலே இருக்கிற கோளாறு என்று நாம் சொன்னால் அது பிழையாக மாட்டாது. இந்த வகையில் தான் இஸ்லாத்துடைய பார்வையிலே திருமணத்துக்கான அந்த இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய பார்வையில் திருமணம் என்பது உண்மையில்
ஒரு முக்கியமான மார்க்க கடமை. ஒரு சாராருக்கு அது வாஜிப், இன்னொரு சாராருக்கு அது சுன்னா. குறைந்தபட்சம் நிக்காஹ் என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக, இபாதத்தாக, மார்க்க கடமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவாக கருதப்படுகிறது. உலகத்திலே தோன்றின எல்லா இறை தூதர்களும், நபிமார்களும், ரசூல்மார்களும் நிக்காஹ் செய்து திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடாத்தி இருக்கிறார்கள். அல் குர்ஆன் அதனை அழகாக சொல்கிறது. உங்களுக்கு முன்பு பல ரசூல்மார்களை, இறை தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரியா, அவர்களுக்கு நாங்கள் மனைவிமார்களையும் கொடுத்திருந்தோம், குழந்தைகளையும் கொடுத்திருந்தோம் என்று அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அர்பவுன் மின் சுனனில் முர்சலீன், 4 விஷயங்கள் இறை தூதர்களுடைய சுன்னாக்கள் பாட்பட்டவை. அதில் மிக முக்கியமான ஒரு சுன்னா அந்நிக்காஹ் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த வகையிலே மார்க்கம் திருமணத்தை ஒரு உலக விவகாரமாக பார்க்கவில்லை. திருமணத்தை மார்க்கம் ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கவில்லை. மனித வாழ்க்கையின் ஒரு அடிப்படையாக பார்க்கிறது. அதனை ஒரு அமலாக, இபாதத்தாக பார்க்கிறது. இந்த பார்வை ஆரம்பமாக நமக்கு தேவை என்ற விஷயத்தை நான் வலியுறுத்துகிறேன். அடுத்ததாக, நமது குடும்ப வாழ்க்கை இன்பகரமானதாக அமைய, மகிழ்ச்சிகரமானதாக அமைய, திருப்திகரமானதாக அமைய, நான் ஏலவே குறிப்பிட்டது போல எமது ஆரம்பம், குடும்ப வாழ்வின் நுழைவாயில் என்ற வகையில் திருமணம் மிகச் சரியாக அமைய வேண்டும். திருமணத்துடைய நோக்கங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் யாவை என்பது சரியாக புரியப்பட வேண்டும் என்று சொன்னேன். அடுத்ததாகத்தான் இந்த பார்வையோடு, இந்த பின்புலத்தோடு, பின்னணியோடு தான் துணை தெரிவு அமைய வேண்டும். இந்த எல்லா நோக்கங்களை முடியுமான வரை அடையக்கூடிய வகையில், இந்த நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் தான் துணை தெரிவு அமைய வேண்டும். அந்த வகையில் மார்க்கம் இது பற்றி நிறைய வழிகாட்டல்களை நமக்கு தந்திருக்கிறது. துணை தெரிவுக்கு முன்னால் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி மார்க்கம் சொல்கிறது. இவை கட்டாயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். 2 விஷயங்களை தொட்டு காட்டுகிறேன். இது சட்டம் சார்ந்த விஷயம், அது பற்றி விரிவாக விளக்குவதற்கு நேரம் இடம் தர மாட்டாது. தெரிவுக்கு முன்னால் கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. குறித்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கான மார்க்க ரீதியான தடைகள் ஏதும் மார்க்கத்தில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அஜ்னபி, மஹரமி, அந்த வரையறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சில போது விதிவிலக்காக அசம்பாவிதங்கள் நடந்து விடுவது உண்டு. தனக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்படாத பெண்ணை சில போது திருமணம் முடித்து விடுகிறார்கள். அது மிகப்பெரிய பிரச்சனையாக பிற்பட்ட காலத்தில் மாறி வருகிறது. அவர்களால் பிரியவும் முடியாது, இணைந்து வாழவும் முடியாது. மார்க்கம் இணைந்து வாழ அனுமதிப்பதில்லை. இது கால வரை வாழ்ந்தவர்களுக்கு இப்போது பிரிந்து கொள்ள முடியாத நிலை வருவதுண்டு. மிக அரிதாக இந்த நிலைமைகள் வருவதுண்டு. இந்த பால்குடி தொடர்புகள் குழந்தை பருவத்தில் இருந்திருக்கும். அதை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் திருமணம் முடித்து பிறகு, அது தெரிய வந்த பிறகு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கிற சந்தர்ப்பங்களும் இல்லாமல் இல்லை. இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக, ஏற்கனவே மற்றொருவர் திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடாதிருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது இடையில் போய் நுழையக்கூடாது. ஒரு திருமண பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் மற்றொரு திருமண பேச்சுவார்த்தைக்கு செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. சாதாரண விஷயங்களாக இருந்தாலும் இவையெல்லாம் எமது குடும்பம் சீராக சிறப்பாக அமைய கவனித்துக் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். அடுத்ததாகத்தான் எமது வாழ்க்கை துணையை மிகச்சரியாக, மிக கவனமாக நாம் இதுவரை கலந்துரையாடி அந்த பின்புலத்திலே நாம் தெரிவு செய்வது என்பது. இந்த வகையில் உடல் ஆரோக்கியம் பார்க்கப்பட வேண்டும். மன மகனாக இருக்கலாம், மன மகளாக இருக்கலாம். எந்த அளவு தூரம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். 2வதாக, வெறும் உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, மன பொருத்தம் எந்த அளவு இருக்கிறது, மன பொருத்தம் எந்த அளவு தூரம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனிதர்களை வித்தியாசமாக படைத்திருக்கிறார். எல்லோரும் பொருந்தி வர மாட்டார்கள். எல்லோரும் சரிவர மாட்டார்கள். எல்லோருடைய குணாசியங்களும் எல்லோராலும் ஜீர்ணிக்கப்பட மாட்டாது.
எனவே இந்த பார்வை மிக முக்கியம். இருவருக்கும் இடையில் மனப்பொருத்தம் சரியாக அமையுமா? இந்த பெண்ணுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? இந்த ஆணுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? இந்த விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டும். உளப்பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும். இருவருடைய சுபாவமும் இணைந்து போகக்கூடிய சுபாவமா என்பது பார்க்கப்பட வேண்டும். உண்மையில் இவையெல்லாம் பார்க்கப்படுகின்றனவா? இவையெல்லாம் கவனித்துக் கொள்ளப்படாத நிலையில் திருமணத்தை வேறு பல அளவுகோல்களை வைத்து முடித்துவிட்டு குடும்ப வாழ்க்கையை இனிக்க வேண்டும், கசக்கக்கூடாது, இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும், மகிழ்ச்சிகரமானதா சந்தோஷமானதா அமைய வேண்டும் என்று எப்படி எதிர்பார்ப்பது என்பதுதான் கேள்வி. சமூக காரணங்களும் காரணிகளும் இருக்கின்றன, மறுக்க முடியாதவை. மனிதன் தான் வாழ்கிற அந்த சமூகத்துடைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. குடும்பம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதனை மார்க்க கண்ணோட்டத்திலே நசபு என்று சொல்வார்கள், ஹசபு என்று சொல்வார்கள், கஃபா என்று சொல்வார்கள். ரெண்டு குடும்பங்களுக்கு இடையிலே வரக்கூடிய அந்த பொருத்தப்பாடு. மணமகளுடைய குடும்பம், மணமகனுடைய குடும்பம், இந்த குடும்பங்களுடைய பின்னணி, இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இவையெல்லாம் நடைமுறையில் உள்ள விஷயங்கள். அது அளவு கடந்து போகின்ற போது மார்க்க முரணானதாக கொள்ளப்படும், ஜாஹிலியத்தாக கொள்ளப்படும், பாவமாக கொள்ளப்படும். ஆனால் அடிப்படையில் இந்த அம்சங்களும் பார்க்கப்பட வேண்டும். அதாவது தெளிவாக சொல்வதாக இருந்தால், சமூகத்திலே குடும்ப அந்தஸ்தை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், குடும்ப பின்னணியை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்படுவது பிழையானதல்ல. இவையெல்லாம் நடைமுறையில் தேவையான விஷயங்கள். இவற்றை நாம் பொருட்படுத்தாமல் முடிவுகள் எடுக்கப்படுகிற போது பிற்பட்ட காலத்திலே குடும்ப வாழ்க்கையில் அனாவசியமான பிரச்சனைகள் தோன்றுவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை, தோன்றுவதற்கான நியாயம் நிச்சயமாக இருக்கும். இவற்றோடு பொருளாதாரம், வாழ்வாதாரம் முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு நிலைப்பாடு எடுக்க முடியாது. மணமகனுக்கு தொழில் இருக்கிறதா, வருமானம் இருக்கிறதா, உழைப்புக்கான வழி இருக்கிறதா, குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கான தாக்கத்து அவனிடம் காணப்படுகிறதா, இவையெல்லாம் பார்க்கப்படத்தான் வேண்டும். மார்க்கம் இவற்றை தடை செய்யவில்லை. அதே போல குடும்ப வாழ்க்கையுடைய முக்கியமான நோக்கம் குழந்தை பேர். இந்த அம்சமும் பார்க்கப்பட வேண்டும், கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் நாடி சில போது ஒரு குடும்பம் குழந்தை பாக்கியத்தை இழக்கலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம், அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆனால் சபபுகள் என்ற வகையில் இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதனை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஒரு திருமணமாகாத ஒரு ஆண் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிப்பதை மார்க்கம் வரவேற்கும். அதே நேரம் விதவைகளுக்கு வாழ்வளிப்பதையும் மார்க்கம் வரவேற்கிறது, அதனை நன்மையான காரியமாக கருதுகிறது. இந்த அம்சமும் கவனத்தில் கொள்ளப்படும். இவை அனைத்துக்கும் மேலாக மிக முக்கியமாக அடிப்படையாக முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் தீன். எந்த அளவு தூரம் இந்த மணமகன் இந்த மணமகள் மார்க்க பற்றுள்ளவராக இருக்கிறார், எந்த அளவு தூரம் பண்பாடும் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், எந்த அளவு தூரம் நன்னடத்தை உடையவராக இருக்கிறார் என்பது மிக தெளிவாக பார்க்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் பரிச்சயமான ஹதீஸ், துன்கஹு அல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண்ணை 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிப்பார்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பரம்பரைக்காக, அவளுடைய குடும்பத்துக்காக, அவளிடம் இருக்கிற பொருளாதார வசதிக்காக எல்லாம் திருமணம் முடிப்பார்கள். இவையெல்லாம் பிழையானவை அல்ல. ஆனால் ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், தர்பியத் தான், மார்க்கமுள்ள ஈமானுள்ள அஹ்லாக்குள்ள பெண்ணை பார்த்து நீ திருமணம் முடித்துக்கொள், இல்லாத போது நீ அழிந்து விடுவாய் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருன் நிசா மன் இதா நதர்த இலைஹா சர்ரத்க, பெண்களில் சிறந்த பெண் யார்? அவளை நீ பார்த்தால் அவள் உன்னை மகிழ்விப்பாள். இதா அமர்த்தஹா அதாத்க, நீ அவளுக்கு ஒன்றை செய்யுமாறு சொன்னால் அவள் அதற்கு கட்டுப்படுவாள். அவளை வைத்து நீ சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அவள் உண்மைப்படுத்துவாள். நீ இல்லாத போது தன்னை பாதுகாத்துக் கொள்வாள், தனது கற்பை பாதுகாத்துக் கொள்வாள், உனது பொருளையும் செல்வத்தையும் பாதுகாப்பவளாக இருப்பாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சிறந்த பெண்ணுக்கு ஒரு வரவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். அவளை நீ பார்த்தால் உன்னை மகிழ்விப்பாள், சொன்னால் கேட்பாள், அவளை வைத்து சத்தியம் செய்தால் உண்மைப்படுத்துவாள், நீ இல்லாத போது உனக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்து கொள்வாள். இவள் தான் பெண்கள் சிறந்தவள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கும். இப்படி நிறைய வழிகாட்டல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல ஒரு பெண்ணுக்கு துணையேற்றி எடுக்கிற போது அங்கும் கூட முதல் தர முன்னுரிமை தீனுக்கு வழங்கப்பட வேண்டும். தீனுக்கு வழங்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் ஓரளவு பின்னடைவு இருக்கலாம், குடும்பத்தில் சில போது பிரச்சனை இருக்கலாம், வேறு சில விஷயங்களில் சில கோளாறுகள் குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் மார்க்க விஷயத்தில் ஒரு ஆண் பொடுபோக்காக இருக்கிறான் என்றிருந்தால் அது பாரதூரமான விஷயம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு வந்து கேட்கிறார், எனது மகளை நான் யாருக்கு திருமணம் முடித்து வைக்கட்டும்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞனுக்கு உமது மகளை திருமணம் முடித்து வைப்பீராக. ஏன் தெரியுமா? இதா அஹப்பஹா அக்ரமஹா, அவளை அவன் விரும்பினால், அவனுக்கு அவள் பிடித்து விட்டால் அவளை அவன் கௌரவமாக நடத்துவான். அவளை அவனுக்கு ஏதோ சில காரணங்களால் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் பிடிக்கவில்லை என்றிருந்தாலும் அவன் அவளுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இங்கே சிந்தித்து பாருங்க, ஈமானை, தீனை, தக்வாவை அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கை துணை தெரிவு அமைந்து விட்டாலே நமது குடும்ப வாழ்க்கை திருப்திகரமானதாக அமையும். பொருளாதார நெருக்கடி வரலாம், குழந்தை பேர் கிடைக்காமல் போகலாம், வேறு வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய அருளினாலே நாம் கடந்து சென்று விடலாம், அடிப்படையான இந்த அம்சம் இருந்தால். அதே போல மார்க்கத்தின் விளைவாக நன்னடத்தை உள்ளவரா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடும்ப பின்னணியும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். கன்னிப்பெண்ணாக இருந்தால் திருமணம் முடிக்காத ஆணாக அந்த மணமகன் இருப்பதை பார்த்துக் கொள்வது நல்லது. கௌரவமான ஹலாலான தொழில் செய்பவராக இருப்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். பொருளாதார வசதியும் கவனத்தில் கொள்ளப்படலாம். இவற்றுக்கெல்லாம் மார்க்கம் இடம் அளித்திருக்கிறது. ஆனால் மார்க்கம் டாப் பிரையாரிட்டியாக, முதல் தர முன்னுரிமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எதிர்பார்க்கிற வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையாக நமது குடும்ப வாழ்க்கை அமைய முடியும். அடுத்ததாக எமது குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக அமையாமல் போவதற்கு நான் சொன்னது போல ஆரம்பத்திலே வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன், முதல் கோணல் முற்றும் கோணல் என்ற வகையில் திருமணம் பிழையாக அமைகிற போது, குடும்ப வாழ்வின் நுழைவாயிலான திருமணம் வெற்றிகரமாக சரியாக முறையாக ஒழுங்காக இந்த பார்வைகளை எல்லாம் கொண்டதாக அமையாத போது குடும்ப வாழ்க்கை பிரச்சனை மயமானதாக மாறும். அத்தகைய நமது குடும்ப வாழ்க்கையை நாசப்படுத்துகின்ற, குழப்புகின்ற, குடும்ப வாழ்க்கைக்கு உழைவைக்கின்ற ஒரு அம்சம்தான், குடும்ப வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய அம்சம்தான் இந்த வரதட்சணை, சீதனம், தௌரி என்றெல்லாம் அழைப்பார்களே இந்த ஜாஹிலியத். வரதட்சணை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் வரதட்சணைக்கு பன்முகங்கள் உண்டு. பல வழிகளில் மிகவும் தந்திரங்களை கையாண்டு, தந்திரோபாயங்களை கையாண்டு ஏதோ ஒரு அமைப்பில் வடிவில் இந்த வரதட்சணை கொடுமை, சீதனம் என்ற இந்த குற்றச்செயல் சமூகத்தில் தொடர்ந்து இருக்கின்ற கவலையான நிலையை தான் பார்க்கிறோம். இந்த வரதட்சணையை இலக்காக கொண்டு பெண் வீட்டாரிடமிருந்து பெறப்படுகின்ற அந்த பொருளை கவனத்தில் கொண்டு திருமணம்
தீர்மானிக்கப்படுகிற போது எத்தனை விளைவுகள், பயங்கரமான பாதிப்புகள். வரதட்சணை இலக்காக கொள்ளப்படுகிற போது எவ்வளவு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எவ்வளவு தொகையில் கிடைக்கும், எது எதுவாகலாம் கிடைக்கும் என்ற அந்த பார்வை மிகைத்து விடுகிற போது அங்கு மனப்பொருத்தம் பார்க்கப்பட மாட்டாது, அங்கு பணப்பொருத்தம் தான் பார்க்கப்படுகிறது. எனவே வாழ்க்கை துணை பற்றிய பார்வை அங்கு முக்கியத்துவம் பெறுவதில்லை. மணமகன் மணமகள் என்ற பார்வை விட அந்த பணம், செல்வம் தான் பார்க்கப்படுகிறது. எனவே பொருத்தமற்ற வாழ்க்கை துணையாக கூட இருக்கும். பிறகு வரதட்சணையை பெற்று சென்ற அந்த மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டில் பெரிய ஒரு வரவேற்பு இருக்காது, மரியாதை இருக்காது, அங்கீகாரம் இருக்காது, கௌரவம் இருக்காது. எனவே ஆண் மகன் ஒரு வீண் மகனாகத்தான் பார்க்கப்படுவான். எல்லாம் பாதிப்புகள், குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்புகள். இனி எங்கு இல்லறம் நல்லறமாக அமையும்? மறுபக்கம் வீட்டிலே 3-4 பெண் பிள்ளைகள் இருந்தால், ஒரு ஆண் மகன் இருந்தால், அண்ணன் என்ற நிலையிலோ தம்பி என்ற நிலையிலோ இருந்தால் என்ன நடக்கும்? அவன் தனது வாழ்க்கையை தியாகம் செய்வான், கல்வியை தொடர மாட்டான், தொழிலுக்கு செல்வான், வெளிநாடுக்கு செல்வான். அதே நேரம் ஒரு தந்தை ஒரு கடையை செய்து கொண்டிருப்பார், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருப்பார், 3 பெண் பிள்ளைகள். இந்த பெண் பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்காக தன்னுடைய தொழிலை இழக்க வேண்டியிருக்கும், தொடர முடியாத நிலை வரும். அவர்களுக்கு சீதனம் கொடுத்து, வரதட்சணை கொடுத்து அவர்களை கரை சேர்ப்பதில் அவருடைய கவனம் போய் அவருடைய பொருளாதாரம் கரைந்து விடும். பயங்கர பொருளாதார வீழ்ச்சிக்கு அந்த குடும்பம் முகம் கொடுக்கும். இனி எங்கே குடும்ப வாழ்க்கை இனிக்கும்? பல போது இந்த வரதட்சணை கொடுமை கருக்கலைப்புக்கு கூட எப்படியெல்லாம் காரணமாக இருந்து வருகிறது என்பதை சொல்வதற்கு நேரம் இடம் தர மாட்டார். அது மாத்திரமல்ல, முதிர்கண்ணி பிரச்சனைக்கு பிரதானமான காரணங்கள் உண்டு, முக்கியமான காரணங்கள் உண்டு. இந்த சீதன பிரச்சனை, இந்த வரதட்சணை பிரச்சனை இன்னும் இது தீர்ந்த பாடில்லை. குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில், அதே போல் இந்த நாடுகளை சேர்ந்த மக்கள் குடிபெயர்ந்து வாழுகின்ற சமூகங்கள் எல்லாம் இந்த கவலையான நிலைமை இன்னும் தொடர்வதை பார்க்கிறோம். மாற்றங்கள் இருந்தாலும் இதன் விளைவு என்ன? பெண்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலைமை வருகிறது. தொழிலுக்காக வெளிநாடு செல்கிறார்கள். ஏனென்றால் வெளிநாட்டுக்கு போய் வந்து வீடு கட்டி நகை வாங்கி திருமணத்துக்கான செலவுகளை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. போதாக்குறைக்கு மணமகனுக்கு வரதட்சணை என்ற பெயரிலோ சீதனம் என்ற பெயரிலோ ஒரு தொகையை கொடுக்க வேண்டியும் இருக்கிறது. மாத்திரமல்ல, இவ்வாறு இந்த வரதட்சணையை அடிப்படையாக கொண்ட, சீதனத்தை அடிப்படையாக கொண்ட இந்த திருமண பந்தம் பல போது மனமுறிவில் விவாகரத்தில் முடிவடைகின்ற நிலையும் பார்க்கிறோம். எனவேதான் நமது மார்க்கத்துடைய கண்ணோட்டத்திலே இது ஒரு பாரதூரமான குற்றமாக, பாவமாக கருதப்படுகிறது. இது வெறுமனே ஒரு சமூக தீமை மாத்திரமல்ல, இஸ்லாத்துடைய பார்வையில் ஹராம். ஒருவர் வரதட்சணை வாங்குகிறார் என்றால், சீதனம் வாங்குகிறார் என்று சொன்னால் அவர் யாசகம் கேட்கிறார், பிச்சை வாங்குகிறார். அது பேராசையுடைய வெளிப்பாடு, சுயநலத்துடைய வெளிப்பாடு, பிறர் பொருளை பிழையாக விழுங்குவது, அக்லு அம்வால் இன்னாஸ் பில் பாத்தில், கொள்ளையடிப்பதற்கு சமமான ஒரு குற்றம், ஒரு வகை லஞ்சம், ஒரு வகை பதுக்கல். இந்த மாப்பிள்ளை என்ற அந்த பொருளை பதுக்கி வைத்து பேரும் பேசுவது. எனவேதான் மார்க்க தீர்ப்பாக என்ன வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த வரதட்சணை என்பது, சீதனம் என்பது, தௌரி என்பது ஒரு பித்அத்தும் முன்கரா தஜிபு முஹாரபத்துஹா. இது மிக மோசமான ஒரு புதுமை, ஒரு நூதன அனுஷ்டானம், புதிதாக முஸ்லிம் உம்மாவுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பாவச்செயல். அதனை ஒழிப்பதற்காக உழைப்பது மார்க்க கடமை. எந்த வகையிலும் இதனை அனுமதிக்க முடியாது. பெரும்பாலும் பலருடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனை மயமாக மாறுவதற்கான முக்கிய காரணங்கள் ஒன்றாக இருக்கு என்று சொன்னால் அது பிழையாக மாட்டார். அடுத்தது இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. நமது குடும்ப வாழ்க்கையை கெடுக்கின்ற வகையில் அமைகின்ற பிரச்சனை இது. இந்த ஆடம்பர திருமணம்.
பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் ஆடம்பரம் கூடாது, படாடோபம் கூடாது, வீண் விரயம் கூடாது. ஒரு சமூகத்தின் அழிவுக்கு அடையாளம் தான் ஆடம்பர மோகம், வீண் விரயம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். இவையெல்லாம் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்கள். அந்த வகையில் திருமணம் என்ற பெயரில், நிக்காஹ் என்ற பெயரில், வலிமா என்ற பெயரில், வெட்டிங் என்ற பெயரில், ஹோம் கமிங் என்ற பெயரில், விசிட்டிங் என்ற பெயரில் ஒரு 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 திருமணத்தை வைத்து எவ்வளவு 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 காசு பணம் விரயமாக்கப்படுகின்றது, வீணாக்கப்படுகிறது. திருமணம் என்ற பெயரில் எத்தனை ஜாஹிலியத்துகள் அரங்கேற்றப்படுகின்றன, பாவங்கள் நடைபெறுகின்றன. இவற்றின் விளைவாக நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல ரஹ்மத்துடைய மலக்குகளுடைய துஆவை இழந்த ஒரு தம்பதி, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை இழந்த ஒரு தம்பதி, ஏழைகளுடைய ஏக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கத்தை, பாதிப்பை அடைந்த ஒரு தம்பதி எப்படி சந்தோஷமாக வாழும், திருப்தியோடு வாழும், மனநிறைவோடு வாழும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்த மிக முக்கியமான ஒரு அடிப்படையான பண்புதான் எளிமை, சிம்பிளிசிட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணவு, உடை, வீடு உட்பட எல்லா விஷயங்களிலும் நாம் இந்த எளிமையை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விரும்பவில்லை, ஆனால் எளிமையை விரும்பினார்கள், எளிமையை வரவேற்றார்கள், வலியுறுத்தினார்கள். உலகத்திலே எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு தன்மைதான் எளிமை, சிம்பிளிசிட்டி. அந்த வகையில் ஒரு முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு எளிமை பேணுவது. ஆனால் இன்று திருமணம் என்ற பெயரில் எவ்வளவு அநியாயம் நடக்கிறது, வீண் விரயம் நடக்கிறது. ஆயிரம் ஆயிரம் குமரு பெண்கள் முதிர் கன்னிகளாக மாறி கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்ற நேரத்திலே ஒரு சாரார் அல்லாஹ் தமக்கு அமானிதமாக தந்திருக்கின்ற செல்வத்தை, பணத்தை எப்படியெல்லாம் திமிரோடு, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு தமது செல்வச் செருக்கை வெளிக்காட்டும் வகையில் தமது பிள்ளைகளின் திருமணங்களின் போது கொட்டுகிறார்கள், செலவழிக்கிறார்கள், வீண்விரயம் செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இத்தகைய நிலையிலே நடந்த திருமணங்களிலே பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் நாம் பலபோது கவனித்திருக்கிறோம், அவதானித்திருக்கிறோம். இவ்வாறு அட்டகாசமாக நடந்த, பெரும் செலவுகளோடு நடந்த திருமணங்கள் கூடாக இணைந்த தம்பதிகளுக்கு மத்தியில் பலபோது பிரச்சனைகள், முரண்பாடுகள் வெடிக்கின்றன, விளைவுகள் மோசமாக அமைந்து முடிகின்றன. பரக்கத்தை இழந்த திருமணங்களாக அவை மாறிவிடுகின்றன. திருமணங்களிலே அதிக பரக்கத்து கூடிய திருமணம் செலவு குறைந்த திருமணம், குறைந்த செலவிலே நடந்த திருமணம். குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு ஆரம்ப விஷயங்களை நாம் பேண வேண்டும். அதனை தொடர்ந்துதான் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம். அதே போல கணவன் மனைவி தனது உரிமைகள், கடமைகளை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நான் மிகவும் சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். அந்த வகையிலே ஒரு கணவன் மனைவியோடும், ஒரு மனைவி கணவனோடும் மஅரூஃபாக நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி தொடர்பானது மஅரூஃபின் அடிப்படையில் அமைய வேண்டும். சாதாரணமாக நல்லுறவு என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த மஅரூஃப் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், குறிப்பாக சிறப்பாக ஆண்களாகிய நீங்கள் பெண்களோடு மஅரூஃபாக நடந்து கொள்ளுங்கள். இதற்கு பெரிய விளக்கம், இந்த குர்ஆன் ஆயத்துக்கு மிக விரிவான விளக்கங்கள் தஃசீர் ஆசிரியர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றன.
எப்படி மஅரூஃபாக நடந்து கொள்வதென்றால் என்ன? அவர்களுக்கு நன்மை செய்வது, உபகாரம் செய்வது, அவருடைய குற்றங்களை மறப்பது, மன்னிப்பது, கண்டுகொள்ளாமலே இருப்பது, கவனத்தில் எடுக்காமல் இருப்பது. மஅரூஃப் என்ற இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற விளக்கங்கள், அவை பற்றியெல்லாம் விரிவாக விளக்குவதற்கு எனக்கு நேரம் இடம்பெற மாட்டார். அதே போல பரஸ்பர உரிமைகளிலே மிக முக்கியமான அம்சம்தான் இவையெல்லாம் மார்க்க கடமைகள். இவையெல்லாம் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். நானும் நீங்களும் வாழ்க்கையை கடைபிடிக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். திருமணம் முடிக்க இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த வழிகாட்டுகள், திருமணம் முடித்து வாழ்பவர்களுக்கு மிக முக்கியமா இந்த வழிகாட்டுகள் தேவையை நினைக்கிறேன். உடலியல் தேவையை பூர்த்தி செய்வது, இது பற்றி விரிவாக கலந்துரையாட வேண்டும். இது பரஸ்பர உரிமைகள் சார்ந்த விஷயம். வாரிசு சொத்திலே பங்கு கொடுப்பது, நாம் நினைத்தவாறு சொத்துக்களை கையாள முடியாது, கையாளக்கூடாது. இஸ்லாம் சொல்லுகின்ற வாரிசு உரிமை சட்டங்களை பேணி சொத்து பங்கீடு நடக்க வேண்டும். அதே போல பெண் சுத்தம் பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆணும் சுத்தமாக இருக்க வேண்டும். மனைவி அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கணவனும் ஆணும் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், எனது மனைவி எனக்கு முன்னால் அழகாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போல நானும் எனது மனைவிக்கு முன்னால் சுத்தம் பேண விரும்புகிறேன், அலங்காரமாக அழகாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இது சாதாரண விஷயங்கள். குடும்ப வாழ்க்கையில் மனக்கசப்பு வருவதற்கு, அதிருப்தி வருவதற்கு, விரிசல் வருவதற்கு, முரண்பாடுகள் தோன்றுவதற்கு இப்படியான சாதாரண ஒரு அம்சம் போதுமானது. ஆனால் நமது தீனுடைய அழகை பாருங்கள், அற்புதமான மார்க்கம் இத்தகைய விஷயங்களை கூட அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லா வழிகாட்டுகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இரகசியம் பேணுவது, ஒரு கணவன் தனது மனைவியுடைய ரகசியங்களை கண்டிப்பாக கட்டாயமாக பேண வேண்டும். எவருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, நண்பர்களாக இருந்தாலும். அதே போல் தான் ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய எல்லா ரகசியங்களையும் பேண கடமைப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் கவனித்துக் கொள்ளப்படுகிற போதுதான் நாம் எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம் நமது வாழ்க்கையில் வரும். அதே போல கணவனும் மனைவி மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் போதாது, புரிந்துணர்வோடு இருந்தால் போதாது. கணவனுடைய பெற்றோரை ஒரு பெண் உபசரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும். கணவனுடைய குடும்ப உறவுகளை பேண வேண்டும். மறுபக்கம் ஒரு ஆணும் தனது மனைவியுடைய பெற்றோரை தமது பெற்றோர் போல் கருதி அவர்களை ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறார். மனைவியுடைய குடும்ப உறவுகளை பேண கடமைப்பட்டிருக்கிறார். இந்த பயிலரங்கின் ஆரம்ப நிகழ்விலே கலந்து கொண்ட ஒரு விருந்தினர் சொன்ன விஷயம் எனது நினைவுக்கு வருகிறது. யார் அதனை குறிப்பிட்டார் என்று உறுதியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அது முக்கியமான ஒரு கருத்து. நான் நினைக்கிறேன் சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்களாக இருக்க வேண்டும். அதாவது திருமணத்தின் போது ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் என்ற பார்வை, ஒரு மணமகனும் மணமகளும் தான் இணைகிறார்கள் என்ற பார்வை சரியான பார்வை அல்ல. இரண்டு குடும்பங்கள் இணைகின்றன என்ற இந்த உண்மை சரியாக புரியப்பட வேண்டும். இரண்டு குடும்பங்கள் இணைகின்றன. இந்த பார்வை இல்லாத நிலையிலே நடக்கின்ற திருமணங்கள் பல போது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றன. அதன் விளைவாக அந்த குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கின்ற நிலைமை உருவாகிறது. எனவே இவையெல்லாம் பரஸ்பர உரிமைகளும் கடமைகளும். அதே போல கணவனுக்கு என்று சில கடமைகள் இருக்கின்றன. குடும்ப செலவுகளை அவர் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய மார்க்க கடமை தனது மனைவிக்கு மகரை கொடுக்க வேண்டும், கிஸ்வா என்ற உடையை கொடுக்க வேண்டும், நஃபக்கா என்ற செலவீனங்களை கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். இது ஆணுக்குள்ள கடமை. பெண் கண்டிப்பாக தொழில் செய்ய வேண்டும், உழைக்க செல்ல வேண்டும், வருமானம் தேட வேண்டும் என்ற கடப்பாடு அந்த பெண்ணுக்கு இல்லை. விரும்பினால் உழைப்பில் ஈடுபடலாம், விரும்பாத போது அவளை கவனிக்கின்ற, குடும்பத்தை கவனிக்கின்ற முழு கடப்பாடும் ஆணுக்குத்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால்
ஒரு பெண் சமைக்காமல் இருப்பதற்கு கூட மார்க்கத்தில் இடம் இருக்கிறது. நான் சமைக்க முடியாது என்று சொல்வதற்கான அனுமதி இருக்கிறது. எனது பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கான அனுமதியை கூட மார்க்கம் வழங்கி இருக்கிறது. எனவே ஒரு பெண் வீட்டு விஷயங்களை பார்க்கிறாள் என்றால், சமைக்கிறாள் என்றால், பிள்ளைகளை எல்லாம் சரியாக கவனிக்கிறாள் என்று சொன்னால் அது அவளுடைய தாராளத்தன்மையை தான் காட்டுகிறது. ஒரு தீனுள்ள அஹ்லாக்குள்ள பெண் அப்படித்தான் நடந்து கொள்வாள். ஆனால் அவையெல்லாம் அந்த பெண்ணுடைய கட்டாய கடமைகள் என்று மார்க்கம் சொல்லவில்லை. இது பற்றி பின்னால் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாடினால் பார்ப்போம். உடல் உள்ள ரீதியாக தனது மனைவியை மகிழ்விக்கின்ற கடப்பாடு ஒரு கணவனுக்கு இருக்குது. உடல் ரீதியாக மாத்திரமல்ல, உள ரீதியாக சந்தோஷப்படுத்துகின்ற கடப்பாடும் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அதே போல அவள் படிப்பதற்கு, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு பொறுப்பும் கடப்பாடும் ஒரு கணவனுக்கு இருக்கிறது. அதே போல நியாயமாக நீதியாக நடந்து கொள்வது, மனைவியுடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்வது, உபகாரம் செய்வது, மன்னிப்பது, பொறுப்பது, இவையெல்லாம் கணவனுக்குள்ள கடமைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் நேரம் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான சில அடிப்படையான கோட்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் பின்னால் அல்லாஹ் நாடினால் மற்றொரு அமர்விலே நாம் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்கள் தனது குடும்பத்தாரோடு, தனது மனைவிமாரோடு எப்படி அற்புதமாக நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய அந்த நடத்தைகள் விளைவாக அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவு குதூகலமாக அமைந்தது, வெற்றிகரமாக அமைந்தது, மகிழ்ச்சிகரமாக அமைந்தது, திருப்தியானதாக, மனநிறைவோடு கூடியதாக அமைந்தது என்பதற்கு சீராவிலே இருந்து நிறைய உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்குரிய சந்தர்ப்பம் இதுவல்ல நான் நினைக்கிறேன். அல்லாஹ் நாடினால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். மனைவியுடைய கடமைகளும் உண்டு. கணவனுக்கு கட்டுப்படுவது, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சுண்ணத்தான நோன்பு கூட நோட்காமல் இருப்பது, கணவனுக்கு உதவுவது, அவரை பராமரிப்பது, அவருக்கு விசுவாசமாக நடப்பது, கணவனுடைய குடும்பத்தாரை மதிப்பது, கவனிப்பது, இவையெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். இறுதியாக நமது குடும்ப வாழ்க்கையை, அன்றாட நமது குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் இன்றிலிருந்து நானும் நீங்களும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்கிறேன். அதுதான் எமது கம்யூனிகேஷன், இன்டர் ஃபேமிலி கம்யூனிகேஷன் மிகச்சரியாக ஆரம்பமாக அமைய வேண்டும். என்ற இப்போது திருமணம் முடித்து விட்டோம், இனி நாம் ஆரம்பத்திலிருந்து யோசிக்க முடியாது. இப்போது இருக்கிற நிலைமையை சமாளித்து அழகான முறையில் ஒழுங்குபடுத்திக் கொண்டு பயணிப்பதற்கு ஆரம்பமாக நமது அன்றாட வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய மிகவும் நடைமுறை சாத்தியமான சில விஷயங்களை தொட்டு காட்டுகிறேன். மிக முக்கியமாக சாதாரண விஷயங்கள், இவற்றை நாம் கடைபிடிப்போம். முதலாவது ஆக்டிவ் லிஸ்னிங். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் காது கொடுப்பது. அல்லாஹ் தஆலா ஒரு நாவை தந்திருக்கான், 2 காதுகளை தந்திருக்கிறான். ஒரு நாவை தான் தந்திருக்கிறான், காதுகள் 2ஐ தந்திருக்கிறான். எனவே பேசுவதை விட அதிகமாக நாம் கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். எனவே கணவன் சொல்வதை கேட்க வேண்டும், மனைவி சொல்வதை கேட்க வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக இந்த கண் வழி தொடர்பு, ஐ கான்டாக்ட் மிக முக்கியம். கணவன் மனைவியை பார்த்து பேச வேண்டும், அவள் சொல்வதை கேட்க வேண்டும். மனைவியும் அப்படித்தான். நாவுக்கு முன்னர் கண்கள் பேச வேண்டும், நாவுக்கு முன்னர் கண்கள் பேச வேண்டும். அடுத்ததாக இயல்பிலே குறைவாக பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், அவருடைய சுபாவம் அது. அவர்கள் குறைந்தபட்சம் இந்த காலத்தில் கடிதம் எழுதலாம், SMS கூடாக, வாட்ஸ்அப் கூடாக, இப்படி தனது வாழ்க்கை துணையோடு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம், தனது உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். அதே போல எப்போதும் நேர்மறையான பார்வை, தனது மனைவியை எப்போதும் நேர்மறையாக பார்ப்பது, உடன்பாடுகளை பார்ப்பது, முரண்பாடுகளை பார்ப்பதை விட அதே போல தனது கணவனை எப்போதும் நேர்மறையாக பார்க்க வேண்டும், அவரிடம் இருக்க நல்ல பக்கங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கூடாகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அதே நேரம் மிக முக்கியமாக இந்த காலத்தை பொறுத்தவரையில் சற்று விரிவாக கலந்துரையாட வேண்டிய விஷயமா நான் தொட்டு காட்டுகிறேன். குடும்பத்துக்காக போதிய நேரம் ஒதுக்க வேண்டும். அது குவாலிட்டி டைமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்காக போதிய நேரத்தை ஒவ்வொரு நாளும் தெளிவாக, முடிவாக ஒதுக்கிவிட வேண்டும். மனைவிக்காகவும், பெற்றோருக்காகவும், தனது பிள்ளைகளுக்காகவும், பெற்றோருக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், மனைவிக்காகவும் போதுமான, உண்மையான
தூய்மையான வகையிலே நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கு முதல் தர முன்னுரிமை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் நாடினால் மற்றும் ஒரு அமர்விலே சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.